வெல்கம் டு ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ். ஸோ ஃபைனலி நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன்னா ப்ரோ 3 வீடியோ தான் போட்டிருந்தீங்க. அதுலேயும் லெக்சர் 1ன்ற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வீடியோ 2, 3 மட்டும்தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு. இதுவே போதுமா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் லேர்ன் பண்ணன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி போதும். ஸோ இந்த வீடியோ வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்காகவே ஃபர்ஸ்ட் போட வேணாம். நீங்க இந்த 2 லெக்சர்ல எப்படி சொல்றது மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பத்தி படிச்சிருப்பீங்கல்ல. அந்த படிச்ச 2 ஸ்ட்ரக்சரையும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றது தான் இந்த வீடியோ. ஓகேவா? இப்போ லெக்சர் 1 வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் வீடியோ. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு A+ செட்டப் எப்படி சூஸ் பண்றது, எப்படி என்ட்ரி எடுக்கிறது, எந்த மாதிரிலாம் நம்ம வந்து அதை ஃபில்டர் பண்றதுன்றது நம்மளோட லெக்சர் 1 வீடியோவில் இருக்கும். லெக்சர் 2 வீடியோல வந்து உங்களுக்காக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் போடலான்னு சொல்லிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மாடல் நான் போட்டேன். அதை போட்ட உடனே வந்து பத்தல, ரொம்ப டைம் டியூரேஷன் அதிகமாக போனதுனால நான் அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன், நான் வந்து டைம் டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போகுது. ஸோ நான் வந்து பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி வீடியோவோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். சொன்ன உடனே பார்ட் 2 மாடலும் நான் போட்டிருப்பேன். அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல பார்ட் 2 போட்டிருப்பேன். அந்த பார்ட் 2ஓட வீடியோஸ் தான், அதாவது அதோட கிளாஸ் தான் இது. நம்ம சும்மா ஒரு போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல எல்லாம் ஒரு ரிவிஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பிஃபோர் டெஸ்ட்டுக்கு முன்னாடி. அந்த மாதிரி ஒரு குட்டி ரிவிஷன் மட்டும் போட்டுடலாம். ஒரு அப் ட்ரெண்டை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா, ஒரு ஹையரை ஹையர்லோ ஹையரை ஹையர்லோ ஹையரை ஹையர்லோ ஹையரை ஃபார்ம் ஆகணும். கீழே இருக்கிற லோஸ் எல்லாம் வந்து எம்டி ஆகும், மேல இருக்கிற ஐஸ் எல்லாம் ஃபில் ஆகிட்டே வரும். பேசிக் கான்செப்ட். ஓகேவா? இந்த செக்மெண்ட்டுக்குள்ள இது வந்து ட்ரிகர் பாயிண்ட். ஓகேவா? இது வந்து டவுன் ட்ரெண்ட். லோயர் லோயர்லோ லோயரை லோயர்லோ லோயரை லோயர்லோ லோயரை லோயர்லோ இருக்கும். மேல இருக்கிற ஹைஸ் எல்லாமே வந்து எம்டி ஆயிட்டு வரும், கீழே இருக்கிற லோஸ் எல்லாமே ஃபில் ஆயிட்டு வரும், ஐ மீன் பிரேக் ஆயிட்டு வரும். சிம்பிள் கான்செப்ட். இது அப் ட்ரெண்ட், இது டவுன் ட்ரெண்ட். இதுல எந்த டவுட் இல்லைல்ல? இதுல பக்கா தானே? ஒரு அப் ட்ரெண்ட் எப்படி பார்க்கணும், டவுன் ட்ரெண்ட் எப்படி பார்க்கணும், இதுல எந்த குழப்பமும் இல்லைல்ல? ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மாடல் இதோட முடியுது. ஆக்சுவலி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து லெக்சர் 3யோட நான் முடிச்சிட்டேன். இனிமே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மாடல் நான் போட மாட்டேன். இப்போ இந்த வீடியோ வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மாடலை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், சார்ட்டுக்குள்ள எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், நிறைய கமெண்ட் செக்ஷன் நான் பார்த்தேன். நிறைய பேருக்கு வந்து இந்த டைம் லைன் ப்ராப்ளம் நிறைய பேர் இருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேம், லோயர் டைம் ஃப்ரேம். நான் தெளிவா சொல்லியிருந்தேன், ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கிற ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டு லோயர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி போடுங்கன்னு சொன்னேன். அதுல ஒரு ப்ரோ வந்து நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஒரு பெரிய கமெண்டா வந்து எல்லாரோட கொரீஸையும் ஒரே பர்சனா சேர்த்து இந்த மாதிரி எனக்கு இருக்கு, எனக்கு பர்டிகுலரா 1 hour to 5 minutes செக்ஷன் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. வெல் குட், நல்ல டைமிங் சூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா நான் கூட யோசிச்சேன், நம்ம ஆளுங்க இன்ஸ்டன்டா ட்ரேட் பண்ணுறதுக்காக 5 minutesலேருந்து 1 minute பார்க்கலாமா, 15 minutesலேருந்து 3 minute பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஹையர் டைம் ஃப்ரேமை யாரும் வந்து பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன். அந்த ப்ரோக்கு நம்ம ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துக்கலாம். நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போட்ட வரைக்கும் ஒரு நல்ல டைமிங் சூஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு பொறுத்த வரைக்கும் 4 hours 15 minutes பெஸ்ட். 1 hour 5 minutes வந்து ஓகே, பிரிட்டி குட். அது வந்து நான் வெல் குட்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய எப்படி சொல்றது மிஸ் என்ட்ரிஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, நம்ம அது சார்ட்ல பார்க்கும்போது பார்க்கலாம். இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட். ஹைஸ் லோஸ் ஐரை ஐலோ ஃபார்ம் ஆகும், டவுன் ட்ரெண்ட்ல லோயரை ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் எந்த டவுட்டும் இனிமே வரவே கூடாது கைஸ். தூக்கத்துல எழுப்பி டவுன் ட்ரெண்ட்னா லோயரை லோயர்லோ, தூக்கத்துல எழுப்பி அப் ட்ரெண்ட்னு கேட்டாங்கன்னா ஹைரை ஹையர்லோ. இதை வந்து நீங்க யார் கேட்டாலும் சொல்லணும், இது வந்து அப் ட்ரெண்ட், இது வந்து டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? இதுல எந்த குழப்பம் இல்லைல்ல? இனிமே இதுல உங்களுக்கு குழப்பமே வரக்கூடாது. எல்லாருக்கும் குழப்பம் வர பாயிண்ட்டுக்குள்ள இப்ப நான் வரேன். ஓகேவா? இப்ப இது ரெண்டுத்தையும் அப்படியே விட்டுட்டு டீப்பா நம்ம வந்து ட்ரிகர் பாயிண்ட்டுக்குள்ள போகலாம். ஓகேவா? இப்ப நான் உங்களை ட்ரிகர் பண்ண போறேன் இந்த ட்ரிகர் பாயிண்ட்டுக்குள்ள போயிட்டு. கைஸ், இந்த ட்ரிகர் பாயிண்ட்ன்றது நான் இந்த லெக்சர் 2லயே நான் சொல்லியிருப்பேன். ட்ரிகர் பாயிண்ட்டை பத்தி பெருசா எந்த தமிழ் கம்யூனிட்டிஸ்மே பேசியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? மேபி நான் பார்த்த வரைக்கும் கூட இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சேனல் இந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸ் பத்தி இல்ல, பட் அக்குமுலேஷன் மேனிபுலேஷன் பத்தி இருக்கு. நிறைய தமிழ் சேனலே இருக்கு. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி இதை செப்பரேட்டா ஒரு டாபிக்காவே மாத்திட்டேன். அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டை நீங்க வந்து மனப்பாடம் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்க அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களை யார் எப்ப கேட்டாலும் நீங்க எழுப்பி சொல்லுவீங்க. பட் இந்த ட்ரிகர் பாயிண்ட்டை பத்தி நிறைய பேர் குழப்பம் இருக்கும். எப்படி குழப்பம் இருக்குன்னா, இது ஒரு ஹைஸ், இது ஒரு லோஸா பிரிண்ட் ஆயிடுச்சு. ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, இதை நீங்க எப்படி ஹைஸ்ன்னு வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்ற. இது வந்து எப்படி லோஸ், இது வந்து எப்படி ஹைஸ், நியர்பை ஹை நியர்பை லோ எப்படி சூஸ் பண்றதுன்னு கேட்டீங்க. அது நான் உங்களுக்கு மெயின் மேல இப்போ கேண்டில் ஸ்டிக்கை வச்சு சொல்லும் போது நான் கண்டிப்பா சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் தான்.
இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள நிறைய வந்து மைனர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அந்த மைனர் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் மேஜர் ஸ்ட்ரக்சரும் சேர்த்து சொல்லும் போது தான் உங்களுக்கு ஹைஸ் அண்ட் லோஸ் எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னு தெரியும். இப்போதைக்கு இந்த ட்ரிகர் பாயிண்ட்டை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ட்ரிகர் பாயிண்ட்டை ஒரு இது வந்து ரிவர்சல் ஆகிற இது ஒரு சைன் பிளஸ் வந்து இது ஒரு ட்ரிகர் பாயிண்ட். இங்க தான் வந்து ஒரு ட்ரேட் வந்து ட்ரிகர் ஆகி அந்த டைரக்ஷன்லேயே திரும்ப போதா இல்ல வேற டைரக்ஷன் போதா இந்த ட்ரிகர் பாயிண்ட் தான் டிசைட் பண்ணும். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு ஸ்விங் ஹை ஸ்விங் லோன்னு இதை நான் மார்க் பண்ணிட்டேன். இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எப்போ ஆகும்னா இதை பிரேக் பண்ணும் போது தான் இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இன்கேஸ் இது இப்படி பிரேக் பண்ணவே இல்லைன்னா இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இந்த ட்ரிகர் பாயிண்ட்ல இது ரொம்ப முக்கியம். இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடையாது. இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்விங்கோட லோ. எஸ்எஸ்எல்னா ஒன்றும் கிடையாது, செல் சைடு லிக்விடிட்டி. பிஎஸ்எல்னா பை சைடு லிக்விடிட்டி. இது வந்து ஒரு லிக்விடிட்டி, அவ்வளவுதான். இதுல நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லை. ஓகே ப்ரோ, அவன் வந்து நேரா லிக்விடிட்டி எடுத்துட்டான். ஓகேவா, அவன் வந்து நேரா லிக்விடிட்டியை எடுத்துட்டான். இப்ப இதுக்கு பேர் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, லிக்விடிட்டி எடுத்த உடனே ஒரு 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 நல்ல பாடி க்ளோஸ் கேண்டில் வைக்கிறான்னா இது வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆக்ட் ஆகும். ஏன்னா இவ்வளவு நேரம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா பார்த்துட்டு வந்தீங்க. அது வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்திருக்கும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆனோடனே இது லிக்விடிட்டின்னு சொல்லிடணும். புரியுதா? இது வந்து இது பிரேக் பண்ணலன்னா இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது பிரேக் பண்ணிருச்சுன்னா இது லிக்விடிட்டி. ஓகேவா, இப்போ லிக்விடிட்டி பர்ஜ் நடந்துச்சு, ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சு. என்ட்ரி போலாமா? போகக்கூடாது. நம்மள ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது ஒரு ஃபர்ஸ்ட் சிக்னல். பா, நான் வந்து இவ்வளவு நேரம் ஒரு ரூட்ல போய் நின்னேன், இப்போ நான் அங்கிருந்து கட் பண்ணி நான் வேற ரூட்டுக்கு போக போறேன்னு ஜஸ்ட் ஒரு வாய் வார்த்தையா சொல்றது பேர் தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். கன்ஃபார்மா நான் அந்த பக்கம் தான் போவோன்றது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடையாது. ஓகேவா, அதுக்கு நம்ம இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேவா, இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இது பிரேக் பண்ண உடனே இந்த ஹைஸ்ல இருந்து இந்த லோஸ் இது வந்து ஒரு லெக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து மைனர் இது செக்ஷன், இதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. ஓகேவா, இதுக்குள்ள நடக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பிரேக்லாம் என்ட்ரிக்கு தான் பார்க்கணும். ஓகேவா, மத்த எதுக்கும் பார்க்க கூடாது. இப்ப இந்த இடத்துல என்ட்ரி நடக்க போகுதுன்னா நீங்க இந்த மைனர் ஸ்ட்ரக்சரை நீங்க வந்து ஒரு ஒரு பொருட்படுத்தலாம். இதுக்குள்ள நடக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும். நான் அதை மேல சார்ட்ல சொல்லவும் சொல்றேன். ஓகேவா, ட்ரிகர் பாயிண்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஐசியோ லோசியோ பிரேக் பண்ணி அதை இன்னொரு டைரக்ஷன்ல திரும்ப வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட். ஓகேவா, இது வந்து இந்த லாவெண்டர் பாக்ஸ் வந்து ஒரு அக்குமுலேஷன் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல ஈக்குவலைஸ் ஈக்குவலோஸ் ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு மேனிபுலேஷன் பாக்ஸ். இந்த இடத்துல தான் நமக்கு லிக்விடிட்டி பர்ஜ் நடக்கும். இப்போ இங்க ஒரு லிக்விடிட்டி பர்ஜ் நடந்துச்சு பாத்தீங்களா, இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிருக்கான் பாத்தீங்களா, இது வந்து ஒரு லிக்விடிட்டி பர்ஜ். லிக்விடிட்டி பர்ஜ் நடந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறான் பாத்தீங்களா, ஒரு அதேமே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கும், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து திரும்ப லிக்விடிட்டி பர்ஜ் நடக்கும், லிக்விடிட்டி பர்ஜ் நடந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும். இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாக்ஸ் இருக்குது பத்தியா, இதுதான் ஆக்சுவல் என்ட்ரி பாக்ஸ். அதனாலதான் உங்களுக்கு இந்த ட்ரிகர் பாயிண்ட்டுக்குள்ள போடாம டவுன் ட்ரெண்ட்ல இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸை நான் அக்யூரேட்டா வெளியே தள்ளி வரைஞ்சிருப்பேன். ஸோ நீங்க நான் டிராப் பண்ற ஒன்னொன்னுத்துக்குமே ஒரு மீனிங் இருக்கும். இதை நான் உள்ள தள்ளி இந்த இடத்துல வரைஞ்சிருக்கலாம், பட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் இங்க தான் நடக்கும். ஓகேவா, இங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் நடந்த உடனே நிறைய பேர் சிஆர்டி படிச்சவங்க இந்த இடத்துல ட்ரேட் எடுப்பாங்க. இந்த இடத்துல ட்ரேட் எடுத்து பாதி எஸ்எல் வாங்குவாங்க, மீதி பாதி டார்கெட் போவாங்க, ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல பிடிப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கண்மூடித்தனமா பண்ணாம ஒரு ஒரு ஈக்குலிபிரியம் வரைஞ்சமா, ப்ரீமியம்ல இருக்கா டிஸ்கவுண்ட்ல இருக்கான்னு பார்த்தோமா, அதாவது ஒரு ஹைஸ் ஒரு லோஸை பிடிச்சி ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வரைஞ்சிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல நம்மளோட டூல் இருக்கு, ஃபிபோனாக்கி டூல், அந்த டூலை போட்டு 71% என்ட்ரியை வந்து நம்ம வந்து டபுக்குன்னு போடவும் கூடாது. ஓகேவா, இதுதான் நான் சொல்றேன். இது வந்து மொத்தமே ஹையர் டைம் ஃப்ரேம் தான். இதுக்குள்ள லோயர் டைம் ஃப்ரேம்ல ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் ஒன்று நடக்கும். அந்த கன்ஃபர்மேஷனை இப்போ நான் உங்களுக்கு மேல சொல்ல போறேன். இது எல்லாமே 1 hour ப்ரோ. இந்த வீடியோ ஒருத்தர் கேட்டார் 1 hour 5 minutes என்ட்ரின்னு சொல்லி, உங்களுக்கு நான் மென்ஷனே பண்ணிடுறேன். 1 hourல என்னென்னலாம் நடக்குதுன்றத வந்து நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு 1 hour தான். 1 hourல 1 hour ஹையர் டைம் ஃப்ரேம் போட்டுருவா. இது எல்லாமே 1 hour தான். ஓகேவா, 1 hourல என்ட்ரி கன்ஃபார்ம். 1 hourல என்ட்ரி கன்ஃபார்ம். இப்போ நம்ம வந்து என்ட்ரி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இது எல்லாமே 1 hour. ஓகேவா, என்ட்ரி கன்ஃபார்ம். கேண்டில் ஸ்டிக் திரும்பிருச்சு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து
என்ட்ரி நம்ம போட போறோம். ஓகேவா? நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோலாம் வச்சாச்சு. ஆனா நிறைய பேர் கேட்பீங்க ப்ரோ, இங்க ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்குது. 51 பிப்லாம் வந்து ரொம்ப அதிகமா. இப்ப நான் இதுல எவ்வளவு மைக்ரோல போடுறதா, லாட்டு மேக்ரோல போடுறதா, இது ரொம்ப அதிகமா இருக்கேன்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்க. ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து ஒரு விஷயத்த புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன் இதுக்குள்ள. ஸோ எல்லாருமே உங்களுக்கு இப்படி என்ட்ரி போட சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்க என்ட்ரி போடு, இது ஸ்டாப் லாஸ், இது டார்கெட், இது எல்லாருமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன வேணா எந்த சேனல்ல போய் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த ஓவரால் விஷயத்த மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த 5 மினிட்ஸ்க்குள்ள ஒரு விஷயம் நடக்கும்ல. இப்ப இந்த பார்ட்டை மட்டும் நான் அப்படியே செப்பரேட்டா தனியா 5 மினிட்ஸ்னு ஒரு காலம் போட்டு உங்களுக்கு நான் இப்போ வரைஞ்சி காட்டுறேன் ப்ரோ. நல்லா பாத்தீங்க, இது எல்லாமே 1 ஹவர். 1 ஹவர் அப் ட்ரெண்டு, ட்ரிகர் பாயிண்ட், டவுன் ட்ரெண்ட், இது எல்லாமே 1 ஹவர்ல நடக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இது போட்டு காட்டுறேன். இந்த செஷனு, இந்த என்ட்ரி இருக்குதுல்ல, இதுக்குள்ள வந்து 5 மினிட்ஸ்ல என்ன நடக்குதுன்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் லென்த்தான பெரிய வீடியோவா போகும் தான். ஏன் நான் இதை சொல்றேன்னா, கமெண்ட் பண்ணி இந்த அவருக்கே இது தெரியுது, இது கொஞ்சம் கஷ்டம் தான், பெரிய வீடியோ தான் போகும், பட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ கண்டிப்பா நான் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கேன். 5 மினிட்ஸ்ல வந்து லோயர் டைம் ஃப்ரேம் என்ட்ரி இது. இந்த என்ட்ரில நிறைய பேர் பண்ற தப்பு நான் சொல்றேன் பாருங்க. லோயர் டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல நிறைய பேர் பண்ற தப்பு, இது ஒரு சின்ன சின்ன ஒரு கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மார்க்கெட் வந்து அகைன்ஸ்டா போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது நிறைய பேர் பண்ற தப்பு. ஓகேவா? இதெல்லாம் நான் தூக்கி இப்படி உள்ள போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பாக்ஸ்க்குள்ள எதுவுமே வரக்கூடாது. ஏன்னா அப்புறம் அதுக்கும் ப்ரோ உள்ள ஒரு கோடு போட்டிருக்கீங்களே, அந்த கோடு வந்து உள்ள எங்க பார்க்கணும்னு கேட்பாங்க. ஸோ அந்த கோடை கூட நான் இப்படி தூக்கி போட்டுறேன். இது டவுன் ட்ரெண்டுக்குன்னு போட்டது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ லோயர் டைம் ஃப்ரேம் பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் நீங்க அப்படியே ஓர வச்சுட்டு 5 மினிட்ஸ்க்குள்ள என்னென்ன பார்க்கணுன்றதை மட்டும் சொல்றேன். இந்த டிராயிங்கை இப்ப நான் வரைய போறேன். ஓகேவா? இந்த சேம் டிராயிங்கை இப்ப நான் வரைய போறேன். திரும்ப கேட்காதீங்க திரும்ப ஒரு டிராயிங் போடணுமான்ட்டு. இந்த டிராயிங்கை இங்க வரைஞ்சிட்டேன். ஓகேவா? மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகேவா? எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு டவுன் ட்ரெண்ட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டோம். லோயர் டைம் ஃப்ரேம் வந்தாச்சு. திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா மறந்துடக்கூடாது. ஓகேவா? திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன், மறந்துடக்கூடாது. தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்லணும். ஓகேவா? ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கிற இந்த டிராயிங் தான் இது. இதுதான் இது. இதுதான் இது. இது வேற எதுவும் கிடையாது லோயர் டைம் ஃப்ரேம்ல. இப்போ மார்க்கெட் கீழே இருந்து நேரா வந்து இந்த இடத்துல டச் ஆகிட்டு கீழே போறோம். ஹையர் டைம் ஃப்ரேம்ல இதான் என்ட்ரி கன்ஃபார்ம். மார்க்கெட் கீழே இருந்து நேரா வரான். எப்படி இப்படி வந்துருவானா? வந்து இப்ப நான் இதுல இது இந்த பிரச்சனையை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுதான். இதை மட்டும் நீங்க நோட் பண்ணுங்களேன். சிம்பிள் கான்செப்ட். இப்போ கீழே இருந்து மேல சர்க்குன்னு வந்து தொட்டுட்டு சர்க்குன்னு போயிட்டு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டானா, லோயர் டைம் ஃப்ரேம்ல ஜூம் பண்ணி இப்ப நம்ம பாக்குறோம். ஓகே, தொலைநோக்கு பார்வையில இருக்கும். இப்படி போவான், இப்படி வருவான், இப்படி போவான், இப்படி வருவான், இப்படி போவான், இப்படி வருவான், இப்படி போவான், இப்படி வருவான், அப்புறமா இப்படி போவான், திரும்ப இப்படி வருவான், இப்படி போவான், திரும்ப இப்படி வருவான், திரும்ப இப்படி போவான், இப்படி வருவான், அதுக்கப்புறம் திரும்ப இப்படி போயிட்டு இப்படி வருவான். இதுல கூட நிறைய கரெக்ஷன் நடக்கும். திரும்ப இப்படி இப்படி நான் அப்புறம் அது கூட போடுவீங்க, எப்படி ட்ரிகர் ஆன உடனே ஃபுல்லா போயிடுவானான்னு சொல்லிட்டு அதை இப்படி 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 போவான். இதுதான் 5 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆறா இந்த 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 ஃபிப் டூல் வந்து ஹையர் டைமோட ஃபிப் டூல். ஓகேவா? நான் உங்களுக்கு போட்டுக்கிறேன் காய்ச்சி. ஏன்னா எனக்கு உங்க மேல சுத்தமா ஒரு சில விஷயத்துல நம்பிக்கையே வரமாட்டேங்குது. ஓகேவா? இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட இது. நான் இதெல்லாம் எடுத்துட்டு ஹையர் டைம் ஃப்ரேம்னு கூட வேணாம், 1 ஹவர்னு கூட நான் மென்ஷன் பண்ணிடுறேன்னு. இவ்வளவு பெருசா? ஓகே, இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட ஃபிபோனாக்கி டூல். ஓகேவா? அதோட செட்டு. நான் அதனாலதான் இங்க வரைஞ்சிட்டேன். திரும்ப திரும்ப கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு நான் இதை பண்றேன். தயவு செஞ்சு இங்க நோட்ல இதெல்லாம் இருக்கணும். ஓகேவா? ஏன்னா இது இத்தனை வாட்டி இவ்வளோ புஷ் பண்ணி சொல்லணும்னு ஒண்ணுமே இல்லை. நான் சிம்பிளா சொல்லிட்டு என்னோட டைம் டியூரேஷனை கம்மி பண்ணிட்டு போயிடலாம். நான் இதெல்லாம் வரைஞ்சி உங்களுக்கு ப்ராப்பரா சொல்லணும்னு நினைக்கிறேன். நோட்ல ப்ராப்பரா இருக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, நல்லா பாருங்க. இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேவா?
சாரி, இது வந்து ஒரு சோச். ஏன்னா இவ்வளவு நேரம் இப்படி மார்க்கெட்டு இங்க இருந்து இப்படி வேகமா டவுன்ல வந்துட்டு இந்த இடத்துல திரும்பி இருப்பான் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திரும்பினதுனால அது ஒரு சோச். ஓகேவா? இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு ஒரு இதெல்லாம் வந்து எது 5 மினிட்ஸ்ல. ஓகேவா? மேஜர்ல இல்ல. ஓகேவா? மைனர் செக்ஷன் இதெல்லாம் என்ன. ஸோ தெரிஞ்சுங்க, சின்ன சின்ன இடத்துல நடக்கிறது. லோயர் டைம் ஃப்ரேம்ல நடக்கிறது, ஹையர் டைம் ஃப்ரேம்ல நடக்கிறது இல்ல. சோச்சி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா? ஓகே. இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு, 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 இது ஒரு சோச். ஏன் சோச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த லோவை வைலேட் பண்ணி உடைச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ லோயர் டைம் ஃப்ரேம்ல இப்படி கீழ இருந்து வரும்போது நீங்க எல்லாம் பண்ற தப்பு என்ன தெரியுமா? சோச்சில் என்ன சொல்லியிருக்காரு இவர் வந்து, ஒரு 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 ஓடி போட்டு பார்க்க சொல்லியிருக்காரு. ஓடி போட்டு பார்க்கலாம். அடடா, 50% டச் பண்ணிட்டானே, அப்போ வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல என்ட்ரி போடணும். ஓகே, இதுதான் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா பண்றது. இதுதான் கவுண்டர் ட்ரெண்ட். ஓகேவா? ப்ரோ ட்ரெண்ட் கிடையாது. இப்படி நீங்க எடுக்கிற எல்லா ட்ரெண்டுமே கவுண்டர் ட்ரெண்ட். ஏன்னா ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரேடு. நீங்க இப்ப எந்த ட்ரேடுமே எடுக்கக்கூடாது. இது வந்து ஸ்ட்ரிக்டா நான் சொல்ற ரூல். இந்த ரூலை நீங்க ஃபாலோ பண்ணி இப்ப நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க? நீங்க வாங்கின எஸ்எல்லாம் இப்ப நான் உங்க கண்ணு முன்னாடி சொல்றேன் பாருங்க. இது வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ல 50% ஸ்டாப் ஆகி போவான். ஒரே குஷி உங்களுக்குலாம், ஓகேடா இப்ப நான் வந்து எறா அந்த ஃபிப் 2ல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் வச்சிருவான். சோச்சி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சா, அப்ப என்னோட ரூல்ஸ் என்ன? அதாவது நீங்க நினைச்சுக்கிட்ட ரூல்ஸ். ஓகேவா? இப்போ இப்படி வரைய சொல்லியிருந்தாரு. நோட் எல்லாம் எடுத்து கரெக்டா பாப்பீங்க. அதுல வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல வந்து ஃபிபோனாக்கி டூல் போட்டு இருக்கும். அந்த டூல்ல வந்து கரெக்டா இந்த இடத்துல என்ட்ரி டச் ஆகி மேல போவான். நம்ம அழகா போறோம். இந்த இடத்துல ஒரு லாங்க போடுறோம், எஸ்எல்ல கீழே வைக்கிறோம். அப்படி இந்த இடத்துல ரொம்ப அப்படியே ப்ரிசைஸா பண்ணுவீங்க. ஓ, அவர் எஸ்எல் வந்து இப்படி ஒட்டனாப்புல வைக்க வேணாம், கொஞ்சம் கீழே இப்படி வைக்க சொல்லியிருக்காரு, நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்படி வைப்போம். அவர் தான் சொல்லிக்கிறாருல கொஞ்சம் பஃபர் வைங்கன்னு சொல்லி, அந்த பஃபரை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படியே மேலே இப்படி அழகா போட்டு, ஓகே ஒரு 1:2 இப்ப அடிக்க போறேன்டா நான் என்ட்ரின்னு உட்கார்ந்து இருப்பாங்க. அவன் நேரா வருவான். ஓகேவா? வந்து இந்த இடத்துல ஒரு குத்தி, ஓகேவா, இப்படி ஒரு குத்துவான். எஸ்எல் காலி. இங்க உங்களோட 1% ஆஃப் உங்களோட அக்கௌண்ட் காலி. இங்க வந்து ஒரு பெரிய எஸ்எல் வாங்கியிருப்பீங்க. வாங்கின உடனே அழகா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை வைப்போம். ஏன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை வைலேட் பண்ணா என்ன, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தானே. இப்போ இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நீங்க சொல்லிட்டு, ஓஹோ என்னையே நீ ஏமாத்த பாக்குறியா, இப்போ இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயிருச்சு. ஓகேவா? இப்போ உங்களோட கிரீடினஸ் அதிகமாயிடும். இந்த லாஸை ஏத்துக்க முடியாது. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ல 50%ல டேப் ஆகியே போவான்ல. அப்போ நான் என்ன பண்ணுவேன், திரும்ப இப்படி மேல வருவான்ல. இப்போ இந்த என்ட்ரி திரும்பிட்டான். இப்போ வந்து உங்களோட மைண்ட் பாருங்க, மார்க்கெட்டே டவுன் ட்ரெண்ட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல, லோயர் டைம் ஃப்ரேம்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுட்டான். இப்போ மார்க்கெட் திரும்ப போறான்றத இங்க ஃபர்ஸ்ட் சிக்னல்ல சொல்லிட்டான். இப்போ செகண்ட் சிக்னல் எப்படி இருக்கும்? செகண்ட் சிக்னல் வந்து இது அப்படியே விட்டுடலாம், நான் ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு ஒன்று வரைஞ்சிடுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த உடைச்ச உடனே உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வருவான். கரெக்டா இங்க டேப் ஆயிட்டு இப்படி போயிட்டு திரும்ப இப்படி டேப் ஆயிட்டு இப்படி வருவான். இப்படி வரணும்னு நீங்க நினைப்பீங்க. ஓகேவா? நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்ச உடனே இப்போ மார்க்கெட் திரும்பிருச்சு. இப்போ நீங்க ப்ரோ ட்ரெண்ட்ல ட்ரேட் பண்ண போறீங்க, கவுண்டர் ட்ரெண்ட் கிடையாது இது. ஓகேவா? இப்போ ஓடி போட்டு பாப்பீங்க. ஓடியில அட 50% டச் பண்ணிட்டான்பா. 50% டச் ஆயிடுச்சு. டச் ஆயிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வேற வச்சுட்டான். இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? ப்ரோ இங்க வந்து கவுண்டர் ட்ரெண்ட்ல நான் ட்ரேட் பண்ணேன். ஓகேவா? இது வந்து கவுண்டர் ட்ரெண்ட். இந்த கவுண்டர் ட்ரெண்ட்ல நான் ட்ரேட் பண்ணேன். நான் எஸ்எல் வாங்கிட்டேன். ஓகேவா? இந்த இடத்துல நான் எஸ்எல் வாங்கிட்டேன். உங்களுக்கு நான் போட்டே வச்சிருவா. இந்த இடத்துல வந்து எஸ்எல் வாங்கிட்டேன் ப்ரோ. நான் நல்லா அடி விழுந்துச்சு, எனக்கு ஒரு எஸ்எல் வாங்கிட்டேன். இப்போ மார்க்கெட் தான் நீங்க சொன்ன மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வெஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வெஸ்டான் தானே? கரெக்டு தானே? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வெஸ்டான்,
சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுட்டான். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ல ஓடி போட்டு பார்த்தேன். ஓடி என்ன சொல்லிச்சு, 50% டச் ஆகி போயிடுச்சுடா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல என்ட்ரி ஆடுறான்னு என்னோட ஓடி சொல்லிருச்சு. ஓகே, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டான். இப்போ ப்ரோ சொன்ன மாதிரி நம்ம ஒரு டூலை வரைவோம், ஃபிபோனாக்கி டூல் போடுவோம். ஃபிபோனாக்கி டூல்ல கரெக்டா இந்த இடத்துல டச் ஆயிட்டு கீழே கண்டிப்பா போவான். போன உடனே இந்த இடத்துல வந்து ஒரு 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 சூப்பரா என்ட்ரி போட்டு இப்ப அதே மாதிரி ப்ரோ வந்து பஃபர் வைக்க சொல்லிக்கிறாரு. நம்ம ஆளுங்க இந்த பஃபர்ல தான் கரெக்டா இருப்பானுங்க கடைசி வரைக்கும். பஃபர் வச்சுட்டு இந்த இடத்துல டார்கெட் வச்சிடலாம். அதான் இந்த இடத்துல பெரிய லைன்ல வேற நம்ம டார்கெட் போட்டிருக்கோம்ல, இப்படி வச்சிடலாம் 2.26. இப்ப என்ன பண்ண முடியும், நான் வந்து ப்ரோ ட்ரெண்ட்ல கவுண்டர் ட்ரெண்ட்ல ட்ரேட் பண்ணாதான் அடி வாங்குறேன். இப்ப ட்ரெண்ட் தான் எனக்கு சாதகமாயிடுச்சு. இப்ப ட்ரெண்ட் தான் வந்து கரெக்டா டவுன் ட்ரெண்ட் போயிடுச்சு. ஹையர் டைம் ஃப்ரேம்லயும் டவுன் ட்ரெண்டு, லோயர் டைம் ஃப்ரேம்லயும் டவுன் ட்ரெண்டு. கரெக்டா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டான். இப்போ இங்க வந்து டேப் பண்ணிட்டு இது இங்க வரணும் இப்படின்னு நீங்க நினைப்பீங்க. டேப் பண்ணிட்டு இப்படி போயிடும், இந்த இடத்துலயும் காலி. அப்ப கவுண்டர் ட்ரெண்ட்ல ட்ரேட் பண்ணாலும் அடி விழுது, ப்ரோ ட்ரெண்ட்ல ட்ரேட் பண்ணாலும் அடி விழுது. ப்ரோ சொன்ன ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை. இந்த சேனலை ஃபாலோ பண்ண வேணாம், நம்ம அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், நம்ம போயிட்டு கமெண்ட்ஸ்ல திட்டிடலாம், நீ வந்து இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்டேன்னு திட்டிடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ தோணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், இது வந்து நீங்க ஒரு டிஸ்கிளைமரா கூட எடுத்துக்கங்களேன். இந்த சேனல் யாரையுமே வந்து உங்களோட ஓன் மணியை போட்டு ட்ரேட் பண்ணுங்க, ஓன் உங்களோட ஃபினான்ஷியலை எடுத்துட்டு வந்து உங்களோட சேவிங்ஸ் எல்லாம் போட்டு ட்ரேட் பண்ணுங்கன்னு இந்த சேனல் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணல. வெறும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். நோட்டு போட்டு எழுதுங்கன்னு சொல்றேனே தவிர அக்கௌண்ட்டை பை பண்ணி இந்த ட்ரேட் எடுங்கன்னு நான் உங்ககிட்ட எந்த இடத்துலயும் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த ஃபோர்த் வீடியோவோட சேர்த்து நோட்ல எழுதுங்கன்னு சொன்னாலே இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். நீங்க இதை லேர்ன் பண்ணணும், பேக் டெஸ்ட் பண்ணணும், 1 or 2 years இதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நீங்க உங்களோட ஓன் ரிஸ்கை போட்டு அதுக்கப்புறம் அது உங்க இஷ்டம். நீங்க அது பண்ணுங்க, பண்ணாம போங்க, மார்க்கெட்ல இருங்க, இல்லாம போங்க. பட் இந்த சேனலை பாக்குறீங்கன்னா நீங்க லேர்ன் பண்ணணும். அதுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்த நான் சொல்லுவேன். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஆன உடனே என்ன தோணும், நேரா கமெண்ட் செக்ஷன் வருவாங்க, கழுவி ஊத்துவாங்க. நீ வந்து சீட் பண்ற, நான் வந்து டவுன் ட்ரெண்டு, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு ஹையர் டைம் ஃப்ரேம்ல, அதாவது 5 மினிட்ஸ்லயும் டவுன் ட்ரெண்டு புடிச்சிட்டேன். ஓகேவா? 5 மினிட்ஸ்லயும் டவுன் ட்ரெண்டு புடிச்சிட்டேன். அப்புறம் எப்படி எனக்கு எஸ்எல் ஹிட் ஆகுது, நீ வந்து சீட் பண்ணிட்ட, நீ வந்து ஃபேக்கு, உன்னோட யூடியூப் சேனலை வந்து நான் ரிப்போர்ட் பண்றேன், நீ வந்து ஒரு ஃபேக்கான விஷயம் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரே எப்படி சொல்றது, ஒரு சம்பவமாவே இருக்கும். ஓகேவா? ஆனா இந்த இடத்துல நம்ம சேனல்ல உன்னிப்பா கவனிச்சவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பேச மாட்டாங்க. ஏன்னு நான் சொல்றேன்னா, இதெல்லாம் நான் delete பண்ணிடுறேன், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இந்த 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 சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிறான் பாத்தீங்களா, வச்ச உடனே நிறைய பேர் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரிவர்சல் ஆக போகுதுன்னு நினைப்பாங்க. பட் மார்க்கெட் என்ன பண்ணுவான், அழகா இப்போ சொன்ன பாத்தீங்களா, தூக்கின்னு போய் மேல உடைப்பான்னு, அந்த மாதிரி இப்படி மேல உடைச்ச உடனே இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஒரு லிக்விடிட்டியா ஆக்ட் ஆயிரும். இது பேர் வந்து அப்புறம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடையாது, இது வந்து ஒரு லிக்விடிட்டி. அவன் மேல போறதுக்கு ஃபியூல் ஸ்டேஷன், நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், லிக்விடிட்டி ஆக்ட் ஆஸ் ஏ ஃபியூல் ஸ்டேஷன், எஃப்இஜி ஆக்ட் ஆஸ் ஏ மேக்னெட்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஃபியூல் ஸ்டேஷன். அவன் இந்த இடத்துல ஃபியூலை போட்டு அவன் போக வேண்டிய இடத்துக்கு ஃபியூலை எடுத்துட்டு போய் இங்க ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்கிறான், திரும்ப மேல போறான், இங்க ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்கிறான். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும், முக்கியமான பாயிண்ட், இந்த இடத்த கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. திரும்ப மேல போயிட்டு உடைச்சு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்கிறோம். ஓகேவா? இதுவும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான். ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்கிறோம், வச்ச உடனே கீழே உடைக்கிறோம். ஏன் இந்த இடத்துல உங்களை என்ட்ரி பார்க்க சொல்றேன்னா, நம்ம ஹையர் டைம் 1 ஹவரோட என்ட்ரி தான் இந்த கோடு. அதாவது இது வந்து 71% டச் பண்ணி மேல போயிட்டு உடைச்சிட்டான். இந்த 1 ஹவரோட டைம் ஃப்ரேம் உடைச்சி மேல போயிட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் கொடுத்துட்டான். இப்ப இந்த இடத்துல இருந்து தானே நம்ம மார்க்கெட் திரும்ப போகுதுன்னு சொன்னோம். நம்ம வந்து பொய் சொல்லல, மார்க்கெட் இங்க இருந்து திரும்ப போகுது, இங்க இருந்து திரும்ப போகுதுன்னு சொல்ல. இந்த இந்த 71% டச் பண்ணிட்டு தான் கீழே போகுதுன்னு சொன்னோம். கரெக்டா 71% வந்து டச் பண்ணி இங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைப்பான். சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். சேம் ரூல்ஸ் கீழே பண்ணீங்க பார்த்தீங்களா, ஒரு ஒரு வேலை, அந்த வேலைய நீங்க ஓடி போட்டு இந்த இடத்துல 50% தொட்டுட்டானான்றத கன்ஃபார்ம் பண்ணணும். எங்க இந்த ப்ரொசீஜரே இந்த ஹையர் டைம் ஃப்ரேம்ல இந்த ஒரு லைன் இருக்கும் பாரு, என்ட்ரி லைன், இந்த என்ட்ரி லைனுக்கு டச் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த இந்த சாங்கிய சம்பிரதாயம்லாம் இங்க தான் பண்ணணுமே. நம்ம ஆளுங்க இங்கேயே போட்டுருவாங்க, அதை இங்க தான் பண்ணணும். ஏன் பண்ணணும், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுட்டானா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆக்ட் ஆஸ் ஏ லிக்விடிட்டியை எடுத்துட்டான். அடுத்த லிக்விடிட்டி தேடி போறான். இங்க போட்ட லிக்விடிட்டி இங்க காலியாகி இங்க இருக்க லிக்விடிட்டி எடுத்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுட்டான். வச்சுட்டு
திரும்ப இதை 50%ல தொட்டு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டான். புரியுதா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் இது. அன்டில் இதை உடைக்காத வரைக்கும். இதை உடைச்சிட்டானா இது லிக்விடிட்டி பர்ஜ். என்ன பேர்னா வச்சுங்க, ஏபிசிடி உள்ள இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் புரிஞ்சுங்க. இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டான். ஸ்வீப் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுட்டான். ஓடியில 50% கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓடியில 50% வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 50% கன்ஃபார்ம் பண்ணோடனே என்ன பண்ணோம்? உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்ன பண்ணோம்? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல நம்மளோட டூலை யூஸ் பண்ணணும். நம்மளோட டூலை யூஸ் பண்ணோம்னா 71%ல கரெக்டா டச் ஆயிருப்போம். ஓகேவா? டச் ஆனவனை என்ன பண்ணணும்? நேரா ஓடி போயிட்டு இந்த இடத்துல உங்களோட செல் என்ட்ரி, ஓகேவா, எஸ்எல்ல நம்மளோட சம்பிரதாயத்துக்கு ஏற்ற மாதிரி முட்நாப்ல வைக்காம ஒரு 10 பாயிண்ட் இப்படி தள்ளி வச்சுட்டு, ப்ரோ இப்படி டார்கெட்டிங் வச்சுக்கலாமா? வச்சுக்கோங்க, யாரை வேணாங்கிறா. 1:2 தாராளமா கிடைக்கும். பட் விஷயம் தெரிஞ்சவங்க, நம்ம ரூட்டை ஃபாலோ பண்றவங்க இங்க வைப்பாங்க 1:7. ப்ரோ இதெல்லாம் பாசிபிளா ப்ரோ? வரேன் 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 மேல லைவ் சாட் வரேன். ஓகேவா? 1:7 2 கூட விட்டுருங்களேன், நம்ம எஸ்எல்ல கூட கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுக்கிறோம்னு வச்சுங்களேன். ஓகேவா? 1:7 இது பாசிபிளான்னு கேட்டா எஸ், அஃப்கோர்ஸ் பாசிபிள். எப்படி ப்ரோ வாயிலே பாசிபிள்னு சொல்லிட்டு போயிருவீங்களா? வரேன் ராஜா, வரேன். மேல நிறைய வச்சிருக்கேன் லைவ் எக்ஸாம்பிள், வரேன். இது வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் என்ட்ரி மாடல். இப்போ 1 hour என்ட்ரி மாடலுக்கும் 5 மினிட்ஸ் என்ட்ரி மாடலுக்கும் உங்களுக்கு டவுட்டே இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு இது பாருங்க, 1 hour என்ட்ரி மாடல், 5 மினிட்ஸ் என்ட்ரி மாடல். இந்த என்ட்ரி மாடலுக்குள்ள இனிமே உங்களுக்கு டவுட் வரவே கூடாது. அப் ட்ரெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு பக்கா, டவுன் ட்ரெண்ட்னா என்ன பக்கா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல உள்ள நடக்கிற அந்த ட்ரிகர் பாயிண்ட்னா என்ன பக்காவா தெரியும். ஓகேவா? தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட ட்ரிகர் பாயிண்ட்டை பத்தி பேசணும். பக்காவா? லோயர் டைம் ஃப்ரேம்ல என்ன நடக்குதுன்றத புரிஞ்சுக்கணும். இதுக்குள்ள நடக்கிறதெல்லாம் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் கிடையாது. இதுக்குள்ள என்ன வேணா நடக்கலாம். இது ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் கேட்பாங்க, ப்ரோ 4 hours 15 minutes, அந்த ப்ரோவே மெசேஜ்ல கேட்டிருந்தாரு, அது எப்படி எல்லா டைம் ஃப்ரேமும் ஒரு டைம் ஃப்ரேம் சொல்லி கொடுக்குறாங்க, இதுதான் எல்லாத்துக்குமே சொல்றாங்க, நான் என்ன பண்ணிட்டோன்னு கேட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், இது 4 hour, இது 15 minutes. இப்ப பார்த்தாலும் அதே தானே, 4 hourல ஸ்ட்ரக்சரை பார்க்க போற, 15 minutesல என்ட்ரி போட போற. சரி ஓகே, அதுவும் வேணாம். இது வந்து 15 minutes, இது வந்து சொல்லுங்க, இது வந்து 3 minutes. கரெக்ட், கரெக்ட் தான். ஹையர் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் பார்க்குற, லோயர் டைம் ஃப்ரேம்ல 3 மினிட்ஸ் என்ட்ரி போடுற, கரெக்ட் தான். இந்த என்ட்ரியும் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்தரா உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் லைவ் சாட் எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். ஏன் இந்த வீடியோல நான் எதையுமே உங்களுக்கு பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு விஷயத்த ஒரு டைம் பீரியட்ல இவ்வளவு கத்துக்கிட்டா போதுன்னு ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஒரே வீடியோ நான் 4 மணி நேரம் போட்டுருவேன். 4 மணி நேரத்தை உட்காந்து உங்களால பார்க்க முடியாது. பிளஸ் அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 1008 டவுட் இருக்கும். ஸோ அப்பப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்டை கிளியர் பண்ணும் போது தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? முக்கியமா இப்போ இந்த வீடியோ வந்து நான் பர்டிகுலரா எங்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவருக்காக 1 hour 15 minutes போட்டதுனால நான் இந்த எட்டிங் எல்லாம் நான் மாத்திக்கிறேன். இல்ல நான் இப்படி போட்டுடுறேனே, சிம்பிள். எதுக்கு ஒருத்தருக்காக எல்லாமே பண்ணலாம். 1 hour 4 hour 1 hour 15 minutes. ஓகேவா? இது எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்க்கணும். இது வந்து 15 minutes 5 minutes 3 minutes, இது எல்லாமே இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சருக்குள்ள பார்க்கணும். லோயர் டைம் ஃப்ரேம் ஆக்ட் ஆஸ் ஏ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், ஹையர் டைம் ஃப்ரேம் ஆக்ட் ஆஸ் ஏ, சொல்லுங்க, ஹையர் டைம் ஃப்ரேம் என்னங்க ஆக்ட் ஆகும்? லோயர் டைம் ஃப்ரேம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரு, ஹையர் டைம் ஃப்ரேம் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரு. சிம்பிள், அவ்வளவுதான். முடிச்சு போட்டு போயினே இருக்கணும். இதுதான் கண்டென்ட், இவ்வளவுதான் கண்டென்ட். ஓகேவா? ஸோ நான் இன்னும் உங்களுக்கு இதை எலாபரேட்டா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அப் ட்ரெண்டு, ட்ரிகர் பாயிண்ட், டவுன் ட்ரெண்டு. அந்த டவுன் ட்ரெண்ட்ல ஒரு என்ட்ரி கிடைக்குதுன்னா அந்த என்ட்ரியை எப்படி ஃபில்டர் பண்ணலாம்,
இப்போ இன்கேஸ் நான் உங்களுக்கு இங்க சொல்றேன் பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிறோம், வச்சுட்டு 50% டச் ஆகிறோம். டச் ஆன உடனே நீங்க வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் போடலாம்னு நினைக்கிறீங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. இந்த ஃபிபோனாக்கி 2ல வரைஞ்சிட்டீங்க. அவன் ட்ரிகரே பண்ணல. ஓகேவா? அவன் ட்ரிகரே பண்ணல. இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு திரும்ப திரும்ப பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் உடைச்சிட்டே போயிட்டு கீழே போய் ஆனா டார்கெட் போயிட்டான். என்ட்ரி ட்ரிகர் ஆகலைன்னா விட்டுட்டு அடுத்த வேலையை போய் பாருங்க. ஏன் சொல்றேன்னா எல்லா என்ட்ரியுமே இப்படிதான் நடக்கும்னு நான் இல்ல, மார்க்கெட்ல யாராலையுமே சொல்ல முடியாது. ஓகேவா? ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு 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 எஜுகேஷன் பர்பஸ்க்கு லேர்ன் பண்றேன். ஓகேவா? இந்த இடத்துல வந்து அவன் டச் பண்ணிட்டு போலனா என்ட்ரி இல்ல, அவ்வளவுதான். நீங்க பார்த்த எல்லாம் இப்ப நீங்க ஃபீல் பண்ணலாம், இதுக்கு நான் ஹையர் டைம் ஃப்ரேம்லயே எடுத்துட்டு இருப்பேனே, நேரா அழகா போயிருக்குமேனா, இவ்வளவு பெரிய எஸ்எல்ல யார் ராஜா வைப்பா? எப்படி மைக்ரோ லாட் மேக்ரோ லாட் போட்டு இந்த இந்த இவ்வளவு ட்ரேட ஓட விட போறியா? இந்த இந்த முட்டாள்தனத்தை யாருமே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இந்த முட்டாள்தனத்தை யாரும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பிரீமியம் டிஸ்கவுண்ட் இந்த இடத்துலயுமே பார்க்கணும். நிறைய பேருக்கு இது தனியா பர்சனலா கேட்பாங்க, நான் இங்கே சொல்லிடுறேன். இதுக்குமே லோயர் டைம் ஃப்ரேமுக்குள்ளேயுமே பிரீமியம் டிஸ்கவுண்ட் பார்க்கணும். பிரீமியம் டிஸ்கவுண்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பேரியரா நிற்கும். நீ பண்றது கரெக்ட் தானா, நீ போற பார்ட் கரெக்ட் தானான்றது பிரீமியம் டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கும். இப்போ இந்த என்ட்ரி வந்து நான் கேட்கிறேன், இப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல என்ட்ரி விழல ராஜா. இப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. ஓகேவா? அடுத்து இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்த உடனே நீங்க என்ன பண்றீங்க? ஓகே, இதுலயும் போட்டு பார்க்கலாம். இதுல போட்டு பார்க்கலாமா? இதுல போட்டு பார்க்குறோம். நம்ம ஃபிபோனாக்கி நம்மளோட என்ட்ரி விழல. இதுலயும் என்ட்ரி இல்லை, இதுலயும் என்ட்ரி இல்லை. ஓகே, இதை டெலீட் பண்ணிடுவோம். இது ரெண்டுத்துலயுமே என்ட்ரி கிடையாது. நீங்க உக்காந்துனே இருக்கிறீங்க, டார்கெட்டும் ஹிட் ஆக போறோம். சடனா என்ன நடக்குது? இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு ஒரு இப்படி போடுறீங்க. இப்படி போட்ட உடனே இந்த இடத்துல ஒரு என்ட்ரி இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ட் நான் போலாம். ஐ மீன் இந்த இடத்துல நான் ஷார்ட் போலாமா? கலர் மாத்திக்கிறேன் டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக. ஓகேவா? இந்த இடத்துல நான் என்ட்ரி போட்டு இவ்வளவு தூரம் டார்கெட் வச்சு இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணேன். அதுக்காகவாச்சு ஒரு 1:4. ஓகேவா? அதுக்காகவாது இவ்வளவு தூரம் உட்காந்துருந்தோம்ல, டைம் எல்லாம் விட்டு, இப்போ இதுக்காக நான் ஒரு 1:4 எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இப்படி வந்து இப்படி அடிச்சுட்டு திரும்பி இப்படி வருவானே, அப்ப என்ன பண்ணுவீங்க? இது நடக்கும். இது நடந்திருக்கு. திரும்ப இங்க இருந்து வந்து இந்த இன்டியூஸ்மெண்ட் எல்லாம் உடைச்சிட்டு, ஐ மீன் இன்டியூஸ்மெண்ட்னா உங்களுக்கு புரியாம சொல்றேன், கீழே போறதுக்கு அவங்க கிட்ட ஃபியூல் இருக்காது. இது ஒரு லிக்விடிட்டி. ஐஸ் அண்ட் லோஸ் மேல லிக்விடிட்டி இருக்கும். இது ஒரு லிக்விடிட்டி, இது ஒரு லிக்விடிட்டி. புரியுதா? திரும்ப திரும்ப சொல்றேன், ஹைஸ்லயும் லோஸ்லயும் லிக்விடிட்டி இருக்கும். இதுவும் ஒரு லிக்விடிட்டி தான். ஆனா இவன் ஏன் இவ்வளவு தூரம் போக மாட்டான்னா, இந்த இடத்துல ப்ராப்பரா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் உடைச்சு வச்சிருக்கான். ஓகேவா? அதிகபட்சம் இதை அவன் பிரேக் பண்ண மாட்டான். இதை பிரேக் பண்ண மாட்டான். இதுக்குள்ள எங்க வேணா போயிட்டு அவனோட லிக்விடிட்டி, அவன் கீழே போறதுக்கான பெட்ரோல் அவன் டேங்க்ல எவ்வளவு பிடிக்குதோ அவ்வளோ தூரம் போய்க்கினே இருப்பான். போய்க்கினே இருந்துட்டு கரெக்டா நம்ம ஒரு என்ட்ரி லைன் போட்டு வச்சிருந்தோம்ல, அந்த என்ட்ரிக்குள்ள போயிட்டு சரசர சர 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 சரன்னு கீழே வந்து இது 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 நடக்க ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா, இந்த டச் ஆகி கீழே வர்றது ஒரு மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரத்துலயே நடந்துரும். ஒரு 15 மினிட்ஸ்ல ஒரு 3 கேண்டில் வச்சான், ஒரு 4 கேண்டில் வச்சானா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? 15 மினிட்ஸ்ல ஒரு 4 கேண்டில் வச்சானா 1 மணி நேரம், ஒரு 6 கேண்டில் வச்சானா முடிஞ்சு போச்சு 1.5 மணி நேரம். இந்த இது உங்க தொட்டுரும். இங்க ஏன் என்ட்ரி போடக்கூடாது? இங்க இந்த எஸ்எல் எப்படி நடந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப இது கூட சொல்லுவீங்க, ப்ரோ கரெக்டா போய் டச் ஆயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் போட்டேன், ஏன் எஸ்எல் விழுதுன்னா? ராஜா, நீ வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பார்க்கணும். நீ வந்து ப்ரீமியம்ல போயிட்டு நீ செல் என்ட்ரி போடுவே நீ? சாரி, டிஸ்கவுண்ட்ல. ப்ரீமியம்ல தானே என்ட்ரி போடணும், செல் என்ட்ரி போடணும். இந்த செல் என்ட்ரி ரைட்டு, ப்ரீமியம்ல இருக்குது. டிஸ்கவுண்ட்ல நீ பை என்ட்ரி தானே போடணும், நீ ஏன் செல் என்ட்ரி போடுற? இந்த இடத்துல எஸ்எல் விழும். நான் இங்க பாருங்க, வெறும் உங்களுக்கு வந்து ஒரு டைம் அலைன்மெண்ட்டை பத்தி மட்டும் நான் சொல்லி தரல. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வெறும் ஒரு டைம் அலைன்மெண்ட் மட்டும் நான் சொல்லி தரல. ஒரு என்ட்ரிய எவ்வளோக்கு எவ்வளோக்கு ப்ரிசைஸ் பண்ண முடியும், எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ண முடியும். நீங்க நம்ப மாட்டீங்க, 4 வருஷமா நான் பார்க்காத எஸ்எல் கிடையாது. இந்த இடத்துல ஆரம்பிச்சு இந்த இடம் வரைக்கும் நான் எஸ்எல் வாங்கியிருக்கேன். இது ஃபுல்லாமே நான் அடி வாங்கின ஏரியா தான். இப்போ உங்களுக்கு நான் இது ஈஸியா சொல்லி கொடுக்கறதுனால உங்களுக்கு பெருசா இது மேல வேல்யூ இருக்காது.
இதனோட 4 வருஷம் உழைப்பு. நான் 4 வருஷம் இதுக்காக கஷ்டப்பட்டிருக்கேன். நைட்டும் பகலமா உட்காந்துன்னு என்னோட நோட்டு நான் முடிஞ்சா தேடி எடுத்து நான் உங்களுக்கு நான் போடுறேன். அந்த நோட்டு தான் என் லைஃபே காப்பாத்துச்சு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இன்னைக்கு நான் உட்காந்து ஒருத்தருக்கு டீச் பண்ற இடத்துல இருக்கிறேன்னா எடுத்த நோட்ஸ் தான் காரணம். நான் அதுக்கு டைம் ஒதுக்குன நேரம் தான் காரணம். நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சீங்கன்னா நாளைக்கு என்ன மாதிரி ஒரு 4 பேருக்கு உட்காந்து நீங்க லெசன் எடுக்கிற இடத்துல இருப்பீங்க. அப்படி நீங்க நோட்ஸ் எடுக்காம விட்டீங்கன்னா இன்னொரு ஒரு 1000 வீடியோ பார்த்தா கூட உங்களாலாம் ட்ரேட்ல ப்ராஃபிட்டபிளாவே இருக்க முடியாது. நான் கர்ஸ் பண்ணல, ரியாலிட்டி பத்தி பேசுறேன். ஏன்னா எனக்கு யாரும் சொல்ல அந்த நேரத்துல இல்ல. ஸோ உங்களுக்கு நான் ஒரு பிரதரா சொல்றேன், ஒரு மென்டாரா சொல்றேன். ஸோ இந்த விஷயத்த கரெக்டா பண்ணுங்க, ஓகேவா? நோட்டு ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இப்போ அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இங்க நடந்த எல்லாத்தையுமே இனிமே உங்களுக்கு இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ பண்ண பாத்தீங்களா, ஒரு இம்ப்ளிமெண்டேஷன். நெக்ஸ்ட் வீடியோல இதை வந்து எப்படி லைவ் சார்ட்ல நான் எடுத்து இந்த வீக் ஃபுல்லாவே நான் ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்கேன். எப்படி நான் இருந்தேன்றத இதை வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த வீக் ஃபுல்லாவே நான் சொல்ல போறேன். இங்க பாருங்க, எனக்கும் எஸ்எல் வாங்கியிருக்கேன், நானும் எஸ்எல் வாங்கியிருக்கேன் இந்த வாரத்துல. 1 2 3 4 5 ட்ரேட்ல ஒரு எஸ்எல் எனக்குமே விழுந்திருக்கு. இங்க தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்ல. லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துச்சு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு, ஹையர் டு லோயர் நான் வந்து கரெக்டா இப்போ நான் சொன்ன எல்லா ரூல்ஸையுமே நானுமே ஃபாலோ பண்ணேன், ஓகேவா? எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி நான் ஒரு எஸ்எல் வாங்கியிருக்கேன். ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, மென்டாருக்கு எஸ்எல் விழாதுன்னு கிடையாது. நான் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தான், அதுக்காக எனக்கு எஸ்எல் விழாதுன்னு இல்லை. கரெக்டா அந்த டேப் நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்ல, நம்ம என்ட்ரி க்ளோஷர் தான் முக்கியமே. அந்த க்ளோஷரை மட்டும் பார்க்கணும். கரெக்டா தொட்டுட்டு நல்லா போயிட்டு இருந்தான் மிட் நைட் ட்ரேட் இது. ஸோ இந்த தப்பு தான் நான் பண்றேன். நான் நெக்ஸ்ட் டைம் டைமிங் பத்தி உங்களுக்கு போடுறேன். கரெக்டா போயிட்டே இருந்தவன் காலைல ஏஞ்சி பாக்குறேன் ஒரே கேண்டில் விட்டு அடிச்சு இவ்வளவு தூரம் வச்சிருக்கான். ஆனா மார்க்கெட் டவுன் தான், திரும்பி கீழே தான் போனோம். ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன மேனிபுலேஷன். இது நம்மளாலாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது கைஸ். இவ்வளவு பெரிய கேண்டில் இங்க ஃபார்ம் ஆகும், இவ்வளவு தூரம் பிரேக் ஆகும்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு நெகட்டிவா தான் நான் பாக்குறேன், ஓகேவா? நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ காய்ஸ். நோட்ஸ் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஆல்.